அத்தை, முழு சந்தோஷத்தோட நான் என்னோட கல்யாணத்தை பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன். அது உங்களை மாதிரி மாமா மாதிரியும் நான் வாழ நினைக்கிறேன். அந்த அந்த சத்தியங்கள் எல்லாத்தையும் நான் மனசார ஏத்துக்கணும். அப்படியே நான் அதை நிறைவேற்றுவேங்கிறதையும் உறுதியா சொல்லிக்கிறேன் அத்தை. இது எல்லாமே உங்களோட ஆசீர்வாதத்தோட நடக்க ஆசைப்படுறேன் அத்தை. சூர்யா, உனக்கு தான் முதல்ல தெரியும்ல இங்க இப்படியெல்லாம் நடக்க போகுதுன்னு. உனக்கு இன்னைக்கு கல்யாணம் தெரிஞ்சிருந்தோ உன் கல்யாண துணியை கொண்டு வரலன்னா என்ன அர்த்தம்? கவலைப்படாதீங்க அத்தை. தெரியும், உன்னோட கல்யாண புடவையை நீ ஒழுங்கா கொண்டு வந்திருக்க. அப்படின்னா சூர்யாவோட துணியும் கொண்டு வந்திருப்பேன்னு தெரியும். கஸ்தூரி, போய் அவரோட ட்ரெஸ் எடுத்துக்கிட்டு வா. சரி, நான் உடனே கொண்டு வரேன் அண்ணி. அம்மா, ஸ்வெட்டர் கையில எடுத்திருக்கேம்மா. அங்க குளிர் ரொம்ப அதிகமா இருக்கும்ல. இப்ப இந்த பைய கையில பிடிச்சிக்கிட்டு இங்கே நின்னுட்டு இருக்க போறியா என்ன? போ, போய் சீக்கிரம் துணியை மாத்திட்டு வா. சீக்கிரம் போ. இரு, நானும் கூட வர்றேன். வா போலாம். சரோஜா, போயிட்டு வர்றேன். உனக்கும் முதல்ல தெரியும்ல, ஆனா நீ என்கிட்ட இருந்து மறைச்சிட்ட. எல்லாருமே எல்லாத்தையும் என்கிட்ட இருந்து மறைக்கிறீங்க. வாங்கம்மா கல்யாண பொண்ணே, வாங்க, வந்து உட்காருங்க. உட்காரு. பார்லர் வைக்கிறதுக்கு உனக்கு உண்மையிலேயே ரொம்ப நல்ல இடம் கிடைச்சிருக்கு. இடமும் நல்ல பெருசா இருக்கு. ஆமா, அப்புறம் உனக்கு நிறைய எக்ஸ்பீரியன்ஸும் இருக்குல்ல. ஐ திங்க் சென்னையில இருக்கிற முக்கியமான பார்லர்ல இதுவும் ஒண்ணா இருக்க போகுது. ஆமா டாடி. நீ சந்தோஷமா இருக்கிறத பாக்கும்போது எனக்கும் சந்தோஷமா இருக்கு. நான் காட் கிட்ட டெய்லி ப்ரே பண்ணிக்கிறேன். கண்டிப்பா இந்த பார்லர்ல உனக்கு நிறைய சக்சஸ் கிடைக்கணும். மம்மி, உங்க 2 பேரோட ஆசீர்வாதமும் எப்போ என் கூடவே இருக்கும். மம்மி, டாடி, நான் ஏற்கனவே முடிவு பண்ணி வச்சுட்டேன். இந்த சைடுல நான் ஹேர் கட் செக்ஷன் வைக்கலான்னு இருக்கேன். அப்புறம் அந்த கார்னர் இருக்குல்ல, அதை வந்து நான் ஃபேஷியலுக்காகவும் பாடி ட்ரீட்மெண்ட்காகவும் வச்சிருக்கேன். ஆனா அதுக்காக நீ பார்ட்டிஷன் இல்லைன்னா கர்டன் யூஸ் பண்ணணும்ல. நீங்க சொல்றது உண்மைதான் மம்மி. அப்புறம் டாடி, நான் என்ன யோசிக்கிறேன்னா, நான் என்னோட பார்லர் ஓபன் பண்ணும்போது ஆரம்பத்துல மட்டும் கஸ்டமர்ஸ்க்கு டிஸ்கவுண்ட் கொடுக்கலான்னு இருக்கேன். அப்பதானே நிறைய கஸ்டமர்ஸ் வருவாங்க இல்ல? ரொம்ப நல்ல ஐடியா பண்ணிருக்க. ரொம்ப நல்ல ஐடியா. குட் ஐடியா. ஆனா டாடி, கேஷ் கவுண்டர் எங்க வைக்கிறதுன்னு தெரியலையே. அத பத்தி நான் யோசிக்கவே மறந்துட்டேன். எனக்கு தெரிஞ்ச ஃபேஷியல் எங்க? டாடி, இந்த கார்னர்ல வச்சுக்கலாம்ல கேஷ் கவுண்டரை? ஐ திங்க் இதான் அதுக்கு பெர்ஃபெக்ட்டான இடம்னு நினைக்கிறேன். எஸ். மம்மி, அங்க பாருங்க, வயர் எல்லாம். இட்ஸ் ஓகே, இட்ஸ் ஓகே, இட்ஸ் ஓகே. அண்ணா, அங்க பாருங்க, அந்த வயர் இப்படி தொங்கிட்டு இருக்கு. அதனால எவ்வளவு ஆபத்துன்னு உங்களுக்கு தெரியுமா? நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்கம்மா. 1 மணி நேரத்தில் கடை வேலை கண்டிப்பா முடிஞ்சு போயிடும். அதுக்கப்புறம் நான் இதை கழட்டி வச்சிடறேன். நீங்க ஒன்றும் டென்ஷன் ஆக வேண்டாம். எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேம்மா. எனக்கு ஒன்னும் ஆகல, நீ ரிலாக்ஸ்டா இரு. கேஷ் கவுண்டர் இந்த பக்கம் வச்சாதான் கரெக்டா இருக்கும் இல்லைங்களாங்க? ஆமா, பெர்ஃபெக்ட்டா இருக்குல்ல?